பொறுப்புகளில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில கடையே இல்லனாலும் ஹோட்டல் நடத்தலாம். இங்க ஒருத்தர் ஃபுட் ட்ரக் பிசினஸ் பண்ணி மாசம் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். விழுப்புரத்தில் கட்சியின் மாநில மாநாட்டில் தன்னை பதவிகளிலிருந்து விடுவிக்குமாறு கே பாலகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ், என்ன காரணத்தை முன்வைத்து இந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழு மாநில மாநாடானது விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநாட்டினுடைய இறுதி நாளான இன்று புதிய மாநில நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மாநில குழு, மாநில செயற்குழு ஆகிய 2 கட்டமைப்புகள் மிகவும் வலிமையான கட்டமைப்புகளாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாநில குழு, மாநில செயற்குழு இணைந்து மாநில செயலாளரை தேர்ந்தெடுக்கும் பணியானது இந்த மாநில மாநாட்டில் நடைபெறும். அதே போல கட்சியினுடைய விதிகளின்படி 2 முறைக்கு மேல் மாநில செயலாளராக பதவி வகிக்க முடியாது என்கிற அடிப்படையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்ட விதிகளில் உள்ளது. அதே போல 72 வயதுக்கு மேல் கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் பொறுப்பு வகிக்க முடியாது எனவும் கட்சி விதிகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக 2 முறை பதவியில் இருந்தவர் கே பாலகிருஷ்ணன். அவருக்கு அடுத்த மாதம் 72 வயது ஆக இருக்கிறது. எனவே மீண்டும் அவரை மாநில செயலாளராக தேர்ந்தெடுப்பதில் சட்ட சிக்கல், அதாவது கட்சியினுடைய அடிப்படையில சிக்கல்கள் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் மேலும் தனக்கு இந்த 72 வயதிற்கு இன்னும் 1 மாத காலமே இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதை பயன்படுத்தி மீண்டும் மாநில செயலாளர் ஆவதற்கும் அதே போல கட்சி பொறுப்பு இருப்பதற்கும் தேவை இருக்காது என்கிற அடிப்படையில தன்னை கட்சியிலிருந்து கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கும்படி அவர் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. இது மாநில மாநாட்டினுடைய மாநில குழு, புதிய மாநில குழு தேர்ந்தெடுக்கும் போது அந்த புதிய மாநில குழுவினர் இதை பரிசீலனை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட மாநில செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கான பணி நடைபெறும். அந்த அடிப்படையில தற்போது மீண்டும் அவர் மாநில செயலாளர் ஆவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது என்று பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில ஏற்கனவே தமிழக அரசின் மீது, காவல்துறையின் மீது கே பாலகிருஷ்ணன் அண்மையில் வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில திமுக தரப்பில் அந்த முரசொலி நாளேட்டிலும் அவருக்கு பதிலளிக்கும் வகையில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னணியில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் சில தகவல்கள் வருகிறது. ஆனால் கட்சியினுடைய உயர்மட்ட குழு தலைவர்களிடம் தெரிவித்த போது அதற்கும் இந்த கோரிக்கை, அவர் வைத்த கோரிக்கைக்கும் தொடர்பு இல்லை எனவும் கட்சியின் விதிகளின்படியே அவர் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்ததாகவும் கட்சியின் மாநாட்டில் கலந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர், புதிய செயலாளராக யார் வர இருக்கிறார்கள் என்பது இன்னும் ஒரு மணி நேரத்தில் தெரிய வரும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவருக்கு பின்னாக பல மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வரிசையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாநில குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்குள் மாநில செயலாளர் தேர்வு என்பது அமையும் எனவும் அது இன்னும் 1 மணி நேரத்தில் தெரிய வரும் எனவும் கட்சியினுடைய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.